இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். நான் நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனால் எனக்கு என்னமோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை நான் கம்மியாக தான் சம்பாதிக்கிறேன், ஆனால் எனக்கு அளவுக்கு மீறி எனக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, இதனால இதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வரவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இல்லை நான் பயங்கரமாக சம்பாதிக்கிறேன், ஆனாலும் எனக்கு வந்து என்கிட்ட ப்ராப்பராக எந்த ஒரு விஷயமே இல்லவே இல்லை, நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, அந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? சம்பாதிச்சாலும் பிரச்சனை, சம்பாதிக்கலனாலும் பிரச்சனை, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இங்கே வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட தெளிவாக பேச போகிறேன். ஓகேங்களா? ரொம்ப நாளாக பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு டாபிக் இன்னைக்கு எனக்கு வந்து டைம் கிடச்சிருக்கு பேசுறதுக்கு. ஸோ நம்ம வந்து பேச போகிறோம். வாங்க டாப்பிக்கில் போகலாம். கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய உங்ககிட்ட சொன்ன மாதிரி சம்பாதிச்சாலும் பிரச்சனை, சம்பாதிக்கலனாலும் பிரச்சனை, என்ன கௌதமா பண்ணுறது அப்படின்ற கவலைகள் நிறைய பேருக்கு இருக்க செய்யும். நிறைய பேர் இல்லை, எல்லாருக்குமே இருக்கும். இந்த காமனான 2 கவலைகள் தான். ஒன்று சம்பாதிக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை, இல்லைன்னா சம்பாதிக்கலன்ற ஒரு பிரச்சனை. இது 2 பிரச்சனை தான் மனுஷனுக்கு மோஸ்ட்லி இருக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கும். 2த்துல ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு சம்பாதிக்காதவங்களுக்கு ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பேசிக்காக ரொம்ப பழைய ஒரு படம் டைலாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரலுக்கேற்ற வீக்கம் அப்படின்வாங்க. ஸோ நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அதுக்கான கமிட்மெண்ட்டை உருவாக்கிக்கிறது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், ஓகேங்களா? ஸோ ஹீஸ் ஏர்னிங் மந்த்லி அரௌண்ட் 20,000. ஒரு நார்மலான ஒரு நார்மல் டவுனில் தான் 20,000 earn பண்ணுறான். பட் அந்த 20,000 வச்சுன்னு இந்த பர்டிகுலர் ஏரியாவில் நல்லாவே இருக்கலாம், நல்ல ஒரு லைஃபை ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் இன்னைக்கு சம்பளம் வாங்கினா மறுநாள் நைட்டு அவனோட அக்கௌண்ட் பேலன்ஸ் 0 ஆகுது. அடுத்த 28 டேஸோ 29 டேஸோ அவன் வந்து ஸ்ட்ரகிள் தான் பண்ணுறான். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட்ஸ். இந்த கமிட்மெண்ட்டை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எப்படி கௌதம் கமிட்மெண்ட்டெல்லாம் குறைக்க முடியும் அப்படிங்கிற இது வந்து நம்ம மென்டலி நம்ம எப்படி இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாதுப்பா அப்படிங்கிற காலகட்டத்துக்கு போயிட்டு எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தலை அப்படிங்கிற மாதிரியே இருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, உண்மையாகவே யாருமே வந்து அந்த ஒர்க் அவுட்டை பண்ணுறதே கிடையாது. ஒர்க் அவுட் இந்த சென்ஸ் ஜிம் ஒர்க் அவுட் சொல்ல, அந்த ஃபினான்ஷியல் ஒர்க் அவுட் சொல்கிறேன். நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், மாதம் ஒரு 10,000, நம்ம வந்து ஒரு 20,000 வேணும், 10,000 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 10,000. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஃபுட்க்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வரும்? ஒரு அரிசி மூட்டைனா ஒரு நார்மலாக ஒரு 1.5 மாதம் 2 மாதம் வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு மந்த்துக்கு ஆவரேஜாக 1000 ரூபாய். ஸோ அப்புறம் வந்து காய்கறிகளுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபான்னு வச்சா கூட 3000 ரூபாய். ஓகேங்களா? 4000 ரூபாய் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மளிகை சாமான், கொஞ்சம் கொஞ்சமாக மளிகை சாமான், அது ஒரு 3000 ரூபாய் அப்படின்னு வச்சா கூட 7000 ரூபாய். அப்புறம் ஒரு 3000 ரூபாய் வீட்டு வாடகை, இந்த மாதிரி ஏதாவது விஷயத்துக்கு ஒரு இது. ஸோ இந்த வரும்போது இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து 2 மாதத்துலேயும் 2000 ரூபாய் மாறும். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 10,000 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலே இங்கே வந்து ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் எல்லாருமே இங்கே வந்து இருந்துருக்கும். ஓகேங்களா? இதை தாண்டி என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட்ஸ். இந்த கமிட்மெண்ட்லேயாச்சு ஃபினான்ஷியலி பேக்கப் கமிட்மெண்ட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது. இது நான் இன்னொரு விஷயம் இருக்குது, அதுக்கும் வரேன். அப்போ நான் இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக பேசுகிறேன். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது தான் இங்கே வந்து ஒரு ப்ராப்பராக இன்கம் ஏர்ன் பண்ணும்போது அந்த இன்கம்மை நம்ம வந்து எந்த மாதிரி செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே இருக்குது. நம்ம வந்து ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறது கஷ்டமாக இருந்தது. பட் இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்மளோட இன்கம்மை கண்ட்ரோல் பண்ணுறதுல கஷ்டப்பட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு இங்கே மார்க்கெட் வந்து வைடாக இருக்குது. எதை பார்த்தாலும் வாங்கணும்னு தோணும், எதை பார்த்தாலும் வந்து நம்ம வந்து ப்ரிக்யூர் பண்ணணும்னு தோணும், எதை பார்த்தாலும் நம்ம வந்து சாப்பிடணும்னு தோணும், வாங்கணும்னு தோணும், ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் சேலரி பத்தலை. பட் யாருமே வந்து அது நமக்கு இப்போ தேவையா, அது நம்ம இப்போ நம்ம வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற அந்த கொஷின் மார்க்கை யாருமே ரைஸ் பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம கேட்குற கொஷின் மார்க் இப்போ நம்மகிட்ட அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்கா இல்லையா, அந்த ஒரு கொஷின் மார்க் தான். அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்கா, வாங்க பார்த்துக்கலாம் அப்படி நம்ம தான் போயிட்டு தவிர அந்த பொருள் உண்மையாகவே நமக்கு தேவையா, அந்த ஃபுட் இப்போ உண்மையாகவே நமக்கு தேவையா அப்படிங்கிற அந்த கொஷின் மார்க்கை யாருமே கேட்கறதில்லை. ஸோ இதனால தான் இந்த விரலுக்கேற்ற வீக்கம் அப்படின்னவங்க இந்த கமிட்மெண்ட்ஸுமே அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, 5,000 ரூபாய் சீட்டு போடுறது, அப்புறம் வந்து வீட்டில் இன்னொருத்தர் யாராவது கண்டிப்பாக சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க. இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஓகே, இல்லைனாலும் மினிமமாக ஒரு 2 பேர் இருக்கீங்கன்னா 2 பேரோட இன்கம் ஒரு 10,000 20,000 வருது, ஒரு 30,000 வருதுன்னா நார்மல் லைஃப்பை அழகாகவே லீட் பண்ணலாம். அந்த சுச்சுவேஷன் தான் நம்ம வந்து இருந்துக்கவே தவிர 50,000 மேலே சம்பாதிக்கணும், 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சா தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து இங்கே கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பாதிக்கிறவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேங்களா?
ஸோ ஒருத்தர் மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார், இன்னொருத்தரும் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார். ஸோ ரெண்டு பேரும் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஏ அப்படிங்கிற ஏ பர்சன் வந்து 1 லட்சம் சம்பாதிக்கிறார் பார்த்தீங்களா. அவர் என்னென்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வாங்குறாரு. 1 லேக்கில் அவரோட செலவு, பர்சனல் செலவு, வீட்டு செலவுலாம் ஒரு 40,000 ரூபா போகுது. மீதி 60,000 ரூபா இருக்குது. இந்த 60,000 ரூபாயில் ஒரு 20,000 ரூபாய்க்கு கோல்டு வாங்குறாரு, இன்னொரு 30,000 ரூபாய்க்கு கோல்டு வாங்குறாரு. மீதி 30,000 ரூபாய் வந்து சின்ன சின்ன சீட்டு போடுறது, இந்த மாதிரி அது ஒரு 10,000 ரூபாய் போகுது. மீதி 20,000 ரூபாய் வந்து ஒரு அசெட் வாங்குறாரு, அந்த அசெட்டுக்கு வந்து இஎம்ஐ பே பண்ணுறாரு. ஓகேங்களா. இந்த ப்ரொசீஜர்லேயே இவர் இருக்கார். இந்த பக்கம் இருக்க பர்சனல் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் போயிடும். மீதி 60,000 ரூபாய் இருக்கும். அவுட்டிங்கு, வெளியே எங்கன்னா போகிறது, ஜாலியாக இருக்கிறது, காஸ்ட்லி ஃபுட் சாப்பிட்றது, காஸ்ட்லி ஹோட்டல்ஸை போய் டெய்லி ஃபுட் சாப்பிட்றது, வீக்லி ஒன்ஸ் போய்ட்டு ஃபுட் சாப்பிட்றது, இந்த மாதிரி பண்ணி ஒரு 40,000 ரூபாய் இருக்கிற செலவு வந்து 60,000 65,000 மாற்றிடுது. மீதி ஒரு கையில் இருக்கிறது 35,000 தான். இந்த 35,000த்துக்கும் வேறு ஏதாவது தண்ட செலவு பண்ணி இல்லைனா வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் ஏதாவது வாங்குறது, இல்லைனா வந்து கேமிங் ரிலேட்டட் ஏதாவது வாங்குறது, இந்த மாதிரி வந்து காஸ்ட்லியான பொருள் வந்து வாங்குறது. ஸோ இதில் அவர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு 10 வருஷம் போகுது. ஓகேங்களா. 2 பேரோட ஆப்வியஸ்லி சம்பளம் ஏறும். பட் சம்பளம் ஏறும்போது நீங்கள் கமிட்மெண்ட்ஸுமே 2 பேருக்கு ஏறிட்டே தான் இருக்கும். பட் 10 வருஷத்துக்கு அப்புறம் யார்கிட்ட அசெட்ஸ் பேக்கப் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிட்டு போட்டுன்னு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு அகைன்ஸ்டாக லோன் ஒன்று வாங்கி அந்த லோனை கட்டிக்கிட்டு கோல்டு வாங்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட வேல்யூ தான் அதிகமாக இருக்கும். இந்த பக்கம் தண்ட செலவு பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட வேல்யூ வந்து ஏறவே ஏறாது. இதுதான் விஷயம். ஓகேங்களா. இதை தாண்டி நம்ம வந்து எவ்வளவு சம்பாரிச்சாலும் நம்ம எதுக்கெல்லாம் நம்மகிட்ட செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இங்கே மார்க்கெட் ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே மார்க்கெட் ரொம்ப வளர்ந்து வர காரணத்தால் நம்ம இங்கே வர இன்கம் வந்து பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். லிட்ரலி இட் இஸ் நாட் லைக் தட். நமக்கு வர இன்கம் பத்துது. பட் நம்ம அட்மையர் பண்ணுற திங்ஸ்க்கான காஸ்ட்லி இருக்கிறதுனால தான் அது வந்து பத்தாமல் இருக்கே தவிர நம்ம இன்கம் பத்தலை அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. கரெக்டுங்களா. ஸோ மென்டலி நம்ம அதுலேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோமோ அது அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஃப்யூச்சர் சர்வைவ் ஆக முடியுமே தவிர நீங்கள் எக்ஸ்பென்சஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு வரது நாளைக்கு பார்த்துக்கலாம் விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் அந்த நாளைக்கு வரும். அந்த நாளைக்கு நீங்கள் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இப்போத்துலேருந்தே சேவிங் பண்ணி பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். இதுதான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஒருத்தருக்கு நாலேஜ் சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.